Hi students, welcome to our channel Aim for Centum. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் மென்சுரேஷன் சாப்டரில் எக்ஸாம்பிள் 7.29 இம்பார்ட்டன்ஸ் சம் பேஜ் நம்பர் 295 இருக்குது இம்பார்ட்டன்ஸ் சம். ஓகே, ஸோ எ மெட்டாலிக் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 16 centimeter is melted and recast into small sphere of radius 2 centimeter. How many small spheres can be obtained? ஓகே, ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மெட்டாலிக் ஸ்பியர் 16 centimeter இருக்க ரேடியஸை மெல்ட் பண்ணி சின்ன சின்ன ஸ்மால் ஸ்பியர்ஸ் ஆஃப் ரேடியஸ் 2 centimeterக்கு மெல்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பியருக்கு அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 16 centimeter. அதை மெல்ட் பண்ணால் எத்தனை ஸ்மால் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 2 centimeter வருதுன்றதான் நம்மளோட கொஷின். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பெரிய ரேடியஸை பெரிய சர்க்கிளோட ரேடியஸை கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். நம்ம சின்ன சர்க்கிளோட ரேடியஸை பார்த்திங்கன்னா ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ கேபிட்டல் ஆர் வந்து நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது 16 centimeter, அதுக்கப்புறம் ஸ்மால் ஆர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 centimeter. ஓகேவா, ஸோ நமக்கு ரேடியஸ் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக நம்ம கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க. வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர், வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/3 பை ஆர் கியூப் cubic units. ஓகே, ஸோ வால்யூமில் வரது எல்லாமே cubic units தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் மெட்டாலிக் ஸ்பியர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்பர் ஆஃப் ஸ்பியர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்பர் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்பியர் பை வால்யூம் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் ஸ்பியர். ஸோ ரெண்டு ஸ்பியரோட வால்யூமே நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ வால்யூம் ஆஃப் பிக்கஸ்ட் ஸ்பியர் பை வால்யூம் ஆஃப் ஸ்மாலஸ்ட் ஸ்பியர். ஸ்மாலர் ஸ்பியர் ஸ்பியர்னு எடுத்திருக்கேன் நான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்முலா வந்ததில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் பை 4/3 பை ஸ்மால் ஆர் கியூப். ஓகே, 4/3 பை எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ கேபிட்டல் ஆர் கியூப், நம்மளோட கேபிட்டல் ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16. ஸோ 16 கியூப் பை 2 கியூப். ஓகேவா, ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போது 16 × 16 × 16 டிவைடட் பை 2 × 2 × 2. ஸோ கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 8s are 2 8s are 2 8s are. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 8s are 64. 64 × 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 8s are 32 3 48 48 + 3 512. ஓகே, ஸோ 512. ஸோ நம்பர் ஆஃப் மெட்டாலிக் ஸ்பியர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 512. நம்பர் ஆஃப் மெட்டாலிக் ஸ்பியர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், தட் இஸ் 512. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.